ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா நியூ சிலபஸ் பாக் 6ல நிபந்த் அதில் வரக்கூடிய எஸ்ஏஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ஜென்ரல் எஸ்ஏ மாதிரி தான் உங்களுக்கு, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் லெசனான ஸ்திரீ ஷிக்ஷா தான் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது பெண் கல்வி. ஓகேவா? ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் லெசன்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதோ இல்லை எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆயிடும், நீங்க ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்திரீ சிக்ஷா என்னன்னு பார்த்தோம், பெண் கல்வி இல்லையா? ஸோ பெண்களுக்கு கல்வின்றது எவ்வளவு முக்கியமானது. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கிறது மூலமா நம்மளுடைய கண்ட்ரிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. குச் லோக் புராணே விசார் கே ஹோத்தே ஹை, அதாவது ஒரு சில பீப்புள்ஸ் பார்த்தனா அந்த பழைய மூட நம்பிக்கைகள்லயே அந்த ஒப்பீனியன்ஸ்லயே வந்து இருக்காங்க, ஓல்டு தாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பழைய நம்பிக்கைகள்லயே இருப்பாங்க. வே ஸ்திரீயோं को शिक्षा देना पाप मानते हैं, அதாவது அவங்க பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாவமான ஒரு விஷயமா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐசே ஹி லோகோं के कारण हमारा भारत पिछड़ गया है. சோ அப்படிப்பட்ட மக்களாலதான், அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இந்தியா எப்பவுமே வந்து பின்தங்கியே இருக்கு, அதாவது பேக்வர்ட்ஸ்ல இருக்கு. அதான் பிச்சட் கயானா பேக்வர்ட்ஸ்ல இருக்கு. மாதா ஹி பச்சே கா பெஹலா அத்தியாபக் ஹோத்தி ஹை, ஏன்னா அம்மா தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியையா இருக்காங்க, முதல் டீச்சரே அவங்க தான், முதல் குருவே அவங்க தான். வஹ் அப்பட் ரஹேகி தோ, ஒருவேளை அவங்க வந்து படிக்கல அப்படின்னா, இலிட்ரேட்டா இருந்தாங்கன்னா, பச்சே கா விகாஸ் கைசே ஹோகா, அப்ப குழந்தையோட வளர்ச்சின்றது எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பச்சா ஜப் ஸ்கூல் ஜாத்தா ஹை, குழந்தை வந்து எப்ப ஸ்கூலுக்கு போகுதோ தப் मूंगचोंग वाले सख्त अध्यापकों को देखकर डर जाता है. அப்போ மூச்சே வாழைங்கன்னா நல்லா மீச வச்சு ரொம்ப ஹார்ஷா டீச்சர்ஸ பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நரவாக்கி அத்தியாபிகாயே ஹோங்கி, ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் உள்ள டீச்சர்ஸா இருந்தாங்கன்னா தோ பச்சா அச்சா படேகா, அப்ப குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. घर में बड़े लोग बीमार पड़ते हैं, அதாவது வீட்டுல வந்து படே லோக்னா பெரியவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்படின்னா உன்கி சேவா, அவங்களுக்கான சேவையை வந்து சுஷ்ரூஷா ஸ்திரீஹி கர்த்தி ஹை, அதாவது சுஷ்ரூஷா அப்படின்னா என்னன்னா நல்ல கடமை உணர்ச்சி உள்ள ஒரு பெண்ணால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்பர் ஸ்திரீ கலத் தவா தே தேடி, ஒரு என்ன பண்ணிடுவாங்க, தவறான மெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தோ உன்கா அனிஷ்டஹி ஹோகா, அப்ப அவங்களுக்கு என்னவாயிடும், அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். ஆஜ்கல் சீச்சிங் மஹங்கி ஹை, சோ இப்ப எல்லாமே வந்து சீச்சிங் வந்து ரொம்ப, அதாவது திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல, எந்த பொருள் வாங்க போனாலுமே வந்து விலை வந்து அதிகமா இருக்கு. ஸ்திரீ புருஷ் தோனோ நௌக்கரி கரேங்கே தோ, அப்போ கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகும்போதுதான் பரிவார்க்கா நிர்வாக கர்னா ஆசான் ஹோகா, ஒரு ஃபேமிலிய வந்து நிர்வாகம் ரொம்ப எளிமையா இருக்கு. சங்சார் கே கயி தேஷ் ஆக சுக்கே, அது மட்டும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய தேசங்கள் கண்ட்ரீஸுமே வந்து தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி அப்பதான் போக முடியுது. इसका एकमात्र कारण, சோ இதுக்கான ஒரே காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வஹாங் ஸ்திரியாங் भी काम करती है, அங்க பெண்களும் வேலை செய்யறதுதான் ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஜ்கல் பூரே பாரத்துக்கு சாரி ஸ்திரியாங் ஸ்கூல் ஜா ரஹி ஹை, இப்ப எல்லாம் ஆஜ்கல்னாலே இந்த நவடேஸ் பூரி பாரத்துக்கு அந்த இந்தியாவில இருக்கக்கூடிய சாரி ஸ்திரியாங் எல்லா பெண்களும் ஸ்கூல் ஜா ரஹி ஹை, பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. 50 साल के पहले, ஆனா ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜோ ஹால் தா, என்ன நிலைமை இருந்ததோ, ஹால்னா சிச்சுவேஷன் இருந்ததோ, வஹ் ஆஜ் பதல் கயா ஹை, அது இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. பதல்னா சேஞ்ச் ஆகிறது. ஸ்ரீ சிக்ஷா கே காரன் பாரத்துக்கு விகாஸ் ஹுவா ஹை, சோ பெண் கல்வினால மட்டும்தான் இந்தியாவோட வளர்ச்சின்றதே இருக்கு அப்படின்றத இதுல சொல்ல வராங்க. ஓகேவா?